ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ். முதல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்னாலே GTA Vice City, GTA 5, GTA San Andreas அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்னாலே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு யூடியூபர் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. இல்லை, இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான். எல்லாரும் வந்து யூடியூப்குள்ளே வந்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து உங்களை வந்து கைவிடாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ், அதாவது ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பேம் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனலில் போயிட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு வந்து என்னோட சேனல் வீடியோஸையும் பாருங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி வந்து பண்ணக்கூடாது. யூடியூப் வந்து இது தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மீறி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க சேனலே ஸ்பேம் சேனலா மாறிடும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க சேனல் வந்து ஸ்பேம் சேனலா மாறிடும். அப்படி ஸ்பேம் சேனலா மாறிடுச்சு அப்படின்னா யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியா ஆகலாம். நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் வந்து பண்ணாதீங்க. இது வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், எனக்கு சரியா நல்லா தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இனிமேல் பாத்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல், இது கேமிங் யூடியூப் சேனல் இல்ல, எல்லா யூடியூப் சேனலும் பாத்தீங்கன்னா இன்னொரு நம்மளோட பெரிய யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்றாங்க. இவ்வளவு காசு கொடுத்தா வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணி தர்றாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து போய் காசை வந்து கொடுத்து ப்ரொமோட் வந்து பண்றீங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணதுனால உங்களுக்கு வர என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதில் ப்ரொமோட் பண்றதுனால நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறுவாங்களா, வியூஸ் வந்து வருமா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. வேஸ்டா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனலுக்கு காசு கொடுத்து நீங்க வந்து ப்ரொமோட் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய பேர் வந்து அந்த சேனல்ல வந்து ப்ரொமோட் வந்து பண்ணிருப்பாங்களே, அவங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன growth எல்லாம் நடந்திருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்காங்களா இல்ல வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பாருங்க. அதே மாதிரி தான் உங்க சேனலுக்கு வரும். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்க யோசிங்க. அப்படி என்கிட்ட காசு நிறைய இருக்குது, நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆட்வேர்ட்ஸ்ல போட்டு ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து நிறையவே கிடைக்கும். அது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தேர்டா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடுறீங்க, அதுல வந்து டாப் அப் பண்ணி வந்து விளையாடுறீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காசை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. காசு வேஸ்ட் பண்ணாம ₹1 கூட செலவு பண்ணாம கூட நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். யூடியூப் சேனல்லே நமக்கு ஃப்ரீயா தான் நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு வந்து காசு போட்டு வேஸ்ட் பண்ணணும் தேவையில்லாம. நீங்க அப்படி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க சேனல்ல நல்ல growth ஆனதுமே அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு நீங்க வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டாப் அப் பண்ணுங்க. நிறைய சேனல்ஸ் வந்து பண்றாங்களே இந்த மாதிரி டாப் அப் வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க சேனல்ஸ்ல வந்து நிறைய வருமானம் வரும். அவங்க ₹100 ஃப்ரீ ஃபயர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ₹500 பெனிஃபிட் கிடைக்கும். அதனாலதான் அவங்க பண்றாங்க. நீங்க வந்து இப்பதான் பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து காசே வரல அப்படின்னா இப்படி வந்து டாப் அப் வந்து பண்ணாதீங்க. டாப் அப் பண்ணாதான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படி வந்து யாருமே சொல்ல போறது இல்லை. நீங்க நல்லா விளையாண்டீங்க, மற்றவங்களை விட நீங்க நல்லா விளையாடுறீங்க, நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வியூஸும் நிறைய வரும். தேவையில்லாம காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஃபோர்த்தா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய சேனல்ல வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தமிழ் சேனல்ல நான் 2-3 சேனலுக்கு வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். எந்த சேனல் நான் இப்போதைக்கு சொல்லலை. சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசி தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பேட் வேர்ட்ஸ் பேசாமலே என்டர்டைன்மெண்ட் பண்ற சேனல்ல தமிழ்லயே நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கு. பேட் வேர்ட்ஸ் வந்து பேசாதீங்க. நீங்க பேட் வேர்ட்ஸ் பேசுறதுனால பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸும் டிக்ரீஸ் ஆவாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. பேட் வேர்ட்ஸ் பேசி தான் சேனல் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன பசங்களா தான் இருக்காங்க. நீங்க வந்து பேட் வேர்ட்ஸ் வந்து இதுல பேசக்கூடாது. இப்படி பேட் வேர்ட்ஸ் பேசுனீங்க அப்படின்னா சேனலை வந்து பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து சின்ன பசங்க அப்படின்னு வந்து மனசுல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பேட் வேர்ட்ஸே வராது. என்னோட பர்சனல் சஜெஷன் என்ன அப்படின்னா, நீங்க பர்சனல் லைஃப்லயும் பேட் வேர்ட்ஸ் வந்து பேசாதீங்க. அதுதான் என்னோட சின்ன சஜெஷன். அடுத்து பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அந்த யூடியூப் சேனல்ல நீங்க வீடியோ போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பப்ஜியை பத்தி பேசுறது, பப்ஜியை பத்தி நல்ல விதமா பேசினா பரவாயில்ல, வந்து ரொம்ப மொக்க கேம், நல்லாவே இல்லை, கிராபிக்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பப்ஜி சேனல்ல இருக்கிறவங்க ஃப்ரீ ஃபயர் சேனல்ல பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பேசாதீங்க. ஏன்னா பப்ஜி விளையாடுறவங்களும் பிளேயர்ஸ் தான், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க பிளேயர்ஸ் தான், எல்லாருமே பிளேயர்ஸ் தான். இப்படி வந்து பேசாதீங்க.
நீங்க நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனதுமே உங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து unsubscribe பண்ணிட்டு போறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எந்த கேமையும் வந்து தாழ்த்தி வந்து பேசாதீங்க. ஓகே, நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைப் உங்களுக்கு உங்க சேனல்ல வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய லைவ்ஸ் வந்து போடுங்க. நிறைய லைவ் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வாட்ச் டைமும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா மானிடைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. அதனால எல்லாருமே லைவ் வந்து நிறையவே போடுங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இப்பதான் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போவீங்க அப்படின்னு வந்து நான் நம்புறேன். கேமிங் யூடியூப் சேனல் இல்ல, மத்தபடி நீங்க வேற ஏதாச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க இப்ப இருக்கிற யூடியூபரா இருந்தாலும் எல்லாருக்குமே growth ஆகிறதுக்கு என்னோட சார்பா வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.